எனக்கு பிடிச்சதை நான் பண்ணாமல் இருந்திருந்தா இந்த வீடியோ நான் இப்போ பண்ணியிருக்க மாட்டேன். சின்ன பொண்ணாக இருந்த டைமில் பெருசான என்ன ஆகணும்னு கேட்டாங்கன்னா டீச்சர்னு சொல்வேன். ஆஃப்டர் 10th எனக்கு மேக்ஸ் அவ்வளோ வராது. ஸோ காமர்ஸ் ஸ்ட்ரீம் படித்தேன். குட் மார்க்கும் ஸ்கோர் பண்ணேன். 12th முடிச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணலான்னு தெரியல. எல்லாரும் பிகாம் போகிறாங்களே, ஸோ நம்மளும் பிகாம் ஜாயின் பண்ணலான்ட்டு பிகாமும் ஜாயின் பண்ணிட்டேன். எல்லாரும் போகிற வழியில் போனால் எனக்குன்னு இருக்கிற ஆசையை யார் ஃபுல்ஃபில் பண்ணுவா? அதுதான் என்னோட லைஃப்பில் ஒரு பிக் டேர்னிங் பாயிண்ட் கூட சொல்லலாம். அந்த மூமெண்ட்ல தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக மெச்சூர் ஆகிட்டேன்னு ஃபீல் பண்ணேன். அந்த நாள்ல இருந்து எனக்கு பிடிச்சதை ட்ரை பண்ணலான்ட்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணேன். அப்போதான் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோ கிரியேட் பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு ரியலைஸ் பண்ணேன். அதை பற்றி யோசிக்கும் போது இது ஏன் நான் யூடியூப்ல ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ அதையும் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு தாட்டும் எனக்கு வந்தது. எனக்கு பேசுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்பயே என்னோட தாட்ஸை நான் ஷேர் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. இந்த மாதிரி நிறைய ஆசை எனக்குள்ள இருக்கு. இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமா எனக்கு பிடிச்ச ரூட்ல நான் போயிட்டு இருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, எனக்கு பிடிச்சதை நான் பண்ணாம இருந்தா கண்டிப்பா நான் ரொம்ப ரிக்ரெட் பண்ணியிருப்பேன். இப்போ எனக்கு நான் பண்றது ரொம்ப பிடிச்சிருக்கு. இதை நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கு. உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க. அந்த ஹாப்பினஸ்க்கு வேற எதுவும் ஈக்குவலும் இருக்காது. இந்த மாதிரி நிறைய வீடியோ நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா டூ சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ.